ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு காலையிலேயே சொல்லியிருந்தேன், ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். ப்ரைஸ் கிட்டத்தட்ட 26,000 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அப்சைடு அப்படின்றப்போ நம்ம பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து 1 அல்லது 2 என்ட்ரி மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இன்னொரு நம்ம ப்ரைம் எஜுகேஷன் குரூப்பில் பார்த்திங்கன்னா அந்த ஜாயின் பண்ணுவாங்க ஒரு சிலர். சார், டெய்லி ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குற குரூப் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்கிறேன், ஒன்லி ஃபார் எஜுகேஷனுக்காக. ஏன்னா இப்போ இந்த ப்ரைஸ் நான் டெய்லி பண்ணுறது நான் இன்ட்ரடே ட்ரேடர் கிடையாது. அதை புரிஞ்சுக்கேன். ஓகே, நான் இன்வெஸ்டர். எனக்கு டெய்லி ட்ரேட் பண்ணி ஹேபிட்டும் கிடையாது. எனக்கு அந்த மென்டலி ப்ரெஷரோடு நான் டெய்லி ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க என்னால் முடியாது. எனக்கு தெரியாது. இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒன்லி ஃபார் எஜுகேஷன் குரூப் ப்ரைமில் என்னோடய வியூஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் தாண்டி ஒரு சிலர் இந்த மாதிரி கேட்க சொல்ல ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு. ஜஸ்ட் என்ன பார்த்து ட்ரேட் பண்ணுறதால ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு ஸ்டார்டிங் திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் நாலேஜை கூட சேர்த்து ஆட் பண்ணிங்க. என்னுடைய நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். புரியுதுன்னா ட்ரேட் எடுங்க. ஒன்லி டிபெண்ட் ஆன் என் மேலே டிபெண்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. இது என்னுடைய ஹம்பிளிங் ரிக்வஸ்ட். ஓகே, ஏன்னா கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நான் ஒரு அப்சைடுக்கான வியூ இருந்தால் மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மேலே போயிட்டுன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு மைண்டில் அங்கேருந்து மேலே போகிற மாதிரி தோணும். மார்க்கெட் ஒரு லோ பிரேக் ஆகிட்டு வர சொல்லும். உங்களுக்கு என்னென்னா, மார்க்கெட் இல்லை சார் சொல்லிட்டாரு மேலே போகும், நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் உங்களுக்காக ஒரு விஷயம் தோணுது, மார்க்கெட் மேலே போகுது, நான் இந்த இதில் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்ற விஷயம் எப்போ ஸ்ட்ராங்காக மனசில் பதிவாகுதோ அப்போ தான் அந்த ட்ரேட் உங்களுக்கு கை கொடுக்கும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட், ஜஸ்ட் அவருக்கு இல்லை, ஒருவேளை நீங்கள் மற்றவங்க கேட்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மெசேஜை உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணிடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவர் ட்ரேடிங் அகெயின் பெரிய லாஸ் பண்ணியிருக்காரு. ஒரு வியூவர் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, மார்க்கெட் மேலே நம்ம சொன்னோம் இல்லையா, நீ காலையில் ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம். அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜாக கொடுத்துருந்தேன் நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,940 கிட்ட ஒரு எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 50% உங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இல்லை சார் மிச்சம் இருக்குது 50% நான் ரன் பண்ணாங்களும் ஓகே, அது 26,000 நோக்கி பண்ணி அங்கேயே எக்ஸிட் ஆகிட்டுருக்கலாம். ரைட், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், இந்த தூரம் போகிறவரெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணியாச்சு, எதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த 26,000 இருக்குங்களா? ஸோ 26,000லேருந்து ப்ரைஸு மேலே போகணுன்னு ப்ரைஸ் இங்கே கீழே கொஞ்சம் அகைன்னு இந்த இடத்துல இன்னொரு டைம் வாய்ப்பு பார்த்துருக்காரு. அப் ட்ரெண்ட் தானே, மார்க்கெட் கீழே கரெக்ஷன் திரும்ப மேலே போகும் அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு வருது. இந்த இடத்துல எங்கே இந்த ட்ரேடிங்கில் சம்பாரிச்சது இங்கே விட்டுட்டுருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஓகே, இந்த லோவெலாம் கட் ஆகிடுச்சு, மார்க்கெட்டு ப்ரைஸ் திரும்பிடுச்சு. ஏன்னா இது ரெஜிஸ்டன்ஸ் ஆகணும் இல்லை, அந்த சார் சொல்லியிருந்தார் 26,000. ஸோ இது கீழே ஷார்ட் பண்ணிடலான்னு திரும்ப மார்க்கெட் ஹையர் ஃபார்மேஷன் மேலே திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுன்னு அவர் இங்கே டபுள் லாஸ். அதாவது இந்த சம்பாரிச்ச பணமும் போயிடுச்சு, இங்கே புதுசாக ஒரு என்ட்ரி எடுத்தார், அதனுடைய என்ட்ரி லாஸ் ஆகிடுச்சு. அப்போது மேலே போகணுன்னு மார்க்கெட்டு 2:30 மணி ஆனோன்னு இந்த இடத்துல மனசு குழப்பிட்டு பை சேல்னு சொல்லி குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டு ஹியூஜ் லாஸை பண்ணிட்டார். ஓகே, நான் அதுக்கு தான் சொல்கிறது, ஒரு ட்ரேட் நம்ம ஒரு வேளை இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேளை இந்த பக்கம் நீங்கள் பை எடுத்துகிட்டுன்னு வச்சிங்களேன், பை எடுத்து மார்க்கெட் மேலே போகாமல் கீழே இப்படியே திரும்பிடுச்சுன்னு வச்சுங்களேன் எக்ஸாம்பிள். அப்போது உங்களுடைய எமோஷனலை கட்டுப்படுத்த ஒரே வழி 1 or 2 ட்ரேட் தான் தவிர அதை விட்டுட்டு வேறு எந்த வழியும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் அப்படியே கம்ப்ளீட்டாக கீழே போயிட்டோம், இல்லை கம்ப்ளீட்டாக மேலே போயிட்டோம், நம்ம கெப்பாசிட்டி என்னவோ அதுதான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமே தவிர மார்க்கெட்டில் நம்ம தான் கிங்கு, நம்ம தான் டெய்லி நம்ம தான் எல்லாமே, நமக்கு எல்லாம் தெரியும், நம்மக்கிட்ட மணி பேலன்ஸ் பண்ணிக்கலாம், நம்மகிட்ட 1 லாட் 2 லாட் போட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம், 3 லாட் போட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம், நம்மகிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்குது, நம்ம எப்படியா பேலன்ஸ் பண்ணி அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டு நம்மளோட சுப்பீரியர். அது நம்ம நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக எல்லா நாளும் மூவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்க முடியாது. நாம் நினைக்கிற மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்கேப் ஆகிடணுமே தவிர நம்ம அது போகிற மாதிரிலாம் நம்ம டெய்லி ப்ளே பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இது காலையிலே நீங்கள் மார்னிங் அப்டேட்டில் அந்த வீடியோ மென்ஷன் ஸ்ட்ராங்காக அந்த வேர்டு சொல்லி தான் உங்களுக்கு அந்த வீடியோவே போட்டிருந்தேன். இருந்தாலும் இந்த மாதிரி தப்பை பண்ணிகிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. மார்க்கெட்டில்
யாரும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நான் வந்து இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறேன் சொல்லி அடிப்பாங்க ஒரு சிலர். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணிட்டேன், அவ்வளோ பண்ணிட்டேன், அத்தை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு. அதெல்லாம் சும்மா கதை, வேலைக்கு ஆகாது. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, பிளாக், அதாவது அது டார்க்னஸ்க்கு திருப்பி பாருங்கள், விஷயம் புரிய வரும். ஓகே, ஏன்னா அந்த தூரம் கடந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியாது ப்ரைஸ் எங்கே போகும், ப்ரைஸ் எங்கே நிற்குமா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியாது. ஓகே, அப்படியே நீங்கள் வந்து இந்த பக்கம் திரும்பி கீழே வருதா என்ன பிளான் பாருங்கள். சப்போஸ் கீழே வந்துச்சா, நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டிங்களா, திரும்ப லாஸ் ஆகிடுச்சா, ஓகேப்பா சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பை சேல் மார்க்கெட் மேலே போகிறாம காமிக்குது, கீழே போகாமல், ஆமாம் இந்த இடத்துல எத்தனை மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்கு, கீழே வர மாதிரி காமிச்சிருக்குது, எல்லாமே நீங்கள் பை பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டு ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நல்லா ரேலி சூப்பராக டவுன், இது ஒன்றும் கம்மியான ஒன்று மூவ் கிடையாது, நல்ல ஒரு அப் மூவ், சூப்பராக மூவ். இதில் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சிங்களா, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிருக்கலாமே. அதுக்கப்புறம் இங்கே ஏன் சைடர்ஸில் போய் ஏன் மாட்டணும் அந்த இடத்துல, புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பாரு, புரிஞ்சவங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் என்ன இந்த வீடியோ வந்து அவங்களே பார்த்துட்டு அவங்களுக்கு போர் இருக்குது, நான் சொல்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு புரியாமல் போகலாம். என்னடா அது சார் 1 இல்லை 2 ட்ரேட் தான் பண்ணணும்னு சொல்ல, இதெல்லாம் பண்ணால் வேலைக்கு ஆகுமா, ஒரு ட்ரேட் 2 ட்ரேடில் வந்து நம்மளால் அடுத்த லெவல் வர முடியுமா அப்படின்ற கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களால் முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். சைக்காலஜியில் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் 20 நாள் உட்காரிங்க அப்படின்னா அந்த 20 நாளில் இந்த ஒரு ட்ரேட்லோட சிஸ்டமை க்ளோஸ் பண்ணி பாருங்கள். மந்த் எண்டில் பார்க்க ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்ல வரல. ஆனால் அதை விட்டு நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் போகணும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பண்ணாதீங்க, நான் இன்றைக்கி லாபத்தில் தான் போகணும் அப்படின்னு. அந்த நான் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டுனா அந்த ஸ்டாப் லாஸோட போக பழகிங்க, அந்த ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்குங்க, புரியுதுங்களா? இல்லை உங்களுக்கு இந்த ட்ரேடிங் இன்ட்ரேடை பிடிக்கல அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்க. அந்த ப்ராஃபிட் நமக்கு என்ன கூட்டி கழிச்சு பார்த்தா எண்ட் ஆஃப் த இயர் வந்து நமக்கு தேவையான பர்சன்டேஜ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக வருமா, இல்லை நம்ம எஸ்ஐபி போடுறோம், மியூச்சுவல் ஃபண்ட் போடுறோம், அதை விட கொஞ்சம் அதிகமாக வருதா, இதை வந்து ஹாப்பியாக நினச்சி சந்தோஷமாக போங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து டபுள் பண்ணலாம், ட்ரிபிள் பண்ணலாம், டெய்லி 5%, டெய்லி 4% அப்படின்றப்ப மாதத்தில் டபுள் பண்ணலாம்லாம் வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன். இல்லை அது அப்படின்ற நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களும் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்ல வரல. இல்லை சார் ஓகே சார் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பாசிட்டிவ் கமெண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டு கீழே தாராளமாக பண்ணுங்கள். ஓகே.